சார் சொல்லு மயிலு. சார், இந்த நேரத்துல தொந்தரவு பண்றதுக்கு என்ன மன்னிக்கணும் சார். ரொம்ப அவசரம். நீங்க இப்ப என் கூட கொஞ்சம் வர முடியுமா? என்ன மயிலு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? சார், அம்மாவை காலையில இருந்து காணோம் சார். என்ன மயிலு சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா எங்க? சார், நான் போற பாதை எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன் சார். நம்ம இப்ப உடனே கடைக்கு போய் ஆகணும். அம்மா கடைசியா அங்கதான் போயிருக்காங்க. அங்க இருந்து எப்படி போனாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல சார். அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தாதான் சார் தெரியும். சரி, ஓகே, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் போயிட்டு 2 மினிட்ஸ்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். சார், சீக்கிரமா வந்துருங்க. 2 மினிட்ஸ் தான், உடனே வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க சார். நான் மயில டென்ஷனா பேசுற மாதிரி தெரியுது. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என்ன மயில, அம்மா காணாம போன விஷயம் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? சார், உங்களுக்கு எப்படி? எனக்கு எப்படி தெரியும் கேக்குறியா? எனக்கு அதுவும் தெரியும், உங்க அம்மா எங்க இருக்காங்கன்றதும் தெரியும். சார், அம்மா எங்க சார் இருக்காங்க? எப்படி இருக்காங்க? பத்திரமான இடத்துல ரொம்ப சேஃபா இருக்காங்க. மயிலு, நீ உங்க அம்மாவை பத்தி கவலையே பட வேணாம். சார், எப்படி சார் பயப்படாம இருக்கிறது? அம்மா கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்கள இன்னும் காணுமே. நீங்க எல்லாரும் ரொம்ப நேரமா டென்ஷனா இருக்கும். அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க சார். அவசரப்படாத மயிலு. 1/2 நாள் உங்க அம்மா காணாம போனதுக்கே நீ இவ்வளவு துடிக்கிறியே. என் சுசீலாவை பாக்கணுங்கிறதுக்கு நான் இப்படிதானே உங்ககிட்ட தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டாங்குது? அம்மா இப்போ என் கஸ்டடியில தான் இருக்காங்க. அம்மா எங்க இருக்காங்களா? அம்மா கிட்ட பேசுனியா? ஆமாக்கா, ஆத்தூர்ல நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறதா சொன்னாங்கல்ல. அம்மா அங்கதான் போயிருக்காங்களாம். அப்பாடா, போன உசுறு இப்பதான் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. படபடப்போ இப்பதான் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை. திரும்ப இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. அம்மா அங்க போறாங்கன்னா அக்கா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் சொல்லாம கொள்ளாம அவ்வளவு அவசரமா கிளம்பி போனாங்களா? மார்க்கெட்ல தான் அவங்கள பாத்திருக்காங்கக்கா. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டப்ப அக்கா கிட்ட சொல்லிட்டு போகணும் தான் அம்மா சொல்லிருக்காங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு போன் வந்துருச்சா. அவங்க ரிலேஷன் யாரோ சீரியஸா இருக்காங்கன்னு அவங்களுக்கு தகவல் வந்துச்சாக்கா. அதான் உடனே கிளம்பிட்டாங்களாம். கிளம்பி போனது பிரச்சனை இல்லடி, கூட இருந்தவங்க போனை வாங்கியாவது கால் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. இது நம்ம நேரமா இல்ல அம்மாவோட நேரமானு தெரியலக்கா. இன்னைக்கு எல்லாமே சொதப்பலாவே நடந்திருக்கு. கூட இருந்தவங்க போன்ல அவுட் கோயிங் போகாதான். ஊருக்கு போய் நீங்க பேசிக்கோங்கன்னு சொன்னாங்களா. அங்க போனா அவங்க ஏரியாவுல டிரான்ஸ்பார்மர்ல மரம் விழுந்து பவர் கட் ஆயிடுச்சாம். யார் செல்லையுமே சார்ஜ் இல்லையா. இப்பதான் பவர் வந்துச்சு போல இருக்கு. செல்ல சார்ஜ் ஏத்திட்டு உடனே கால் பண்ணிருக்காங்க. எங்களையும் கூப்பிட்டுருக்கலாமே. நாங்களும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசிருப்போம்ல. அக்கா, நான் பேசி முடிச்சதுமே போன் கட் ஆயிடுச்சு. திரும்ப நான் போட்டா போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. சரி விடு, அம்மா பத்திரமா எங்கேயோ இருக்காங்கன்னு தெரிஞ்சதுல அந்த சந்தோஷமே போதும். எனக்கு என்னவோ டவுட்டாவே இருக்குக்கா. என்னடி குழப்பம் உனக்கு? கூட வந்தவங்க கிட்ட அவுட் கோயிங் இல்லையா, ஊருக்கு போனா பவரும் இல்லையா, செல்லுல சார்ஜும் இல்லையா. அது எப்படி சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் ஒன்னா நடக்கும்? என்னால நம்பவே முடியலையே. இப்ப என்ன சொல்ல வர? அம்மா போய் சொல்றாங்கன்னு சந்தேகப்படுறியா? நான் அப்படி சொல்லலக்கா, ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. எனக்கு சரியா சொல்ல தெரியல. அம்மா எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த ஆபத்துலயும் மாட்டிக்காம நல்லபடியா இருக்காங்கல்ல, அத நினைச்சு சந்தோஷப்படு, சந்தேகப்படாத. அம்மா எப்ப வருவேன்னு சொன்னாங்களா மயிலு? இல்லக்கா, அத கேக்குறதுக்குள்ளதான் போன் கட் ஆயிடுச்சு. நாளைக்கு அதே நம்பர்ல நான் கூப்பிட்டு போன் பேசி பாக்குறேன். சரி மயிலு, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு முகம் கழுவிட்டு வா. நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்.
அக்கா மாமா எப்ப வருவாரு? தெரியலடி, லேட் ஆகும். நாம சாப்பிடுவோம். ஆ, ஆ. ஏம்மா உங்ககிட்ட இருந்து தான் போன் அடிக்கிற சவுண்ட் வருது. ஆமா, என் பொண்ணுக்கு போன் பண்ணணும்னு நான் கேட்டப்போ உங்ககிட்ட போனே இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப எங்க இருந்துமா திடீர்னு வந்துச்சு? என்கிட்ட தாமா இருந்துச்சு. இதுல இன்கமிங் கால் மட்டும்தான் வரும், அவுட் கோயிங் போவாதுமா. அத சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டு தான் என்கிட்ட போனே இல்லைன்னு சொல்லிட்டேன். என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. இந்த அம்மா பார்வையும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை, ஏதோ தப்பா இருக்கு. ஹலோ, யாரு கனகா மேடமா? ஆமாங்க, நீங்க? நான் ஜமுனா ஹோட்டல்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் மேடம். பரமன் சார் உங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு வர சொன்னாரு. வீட்டுக்கு எப்படி வருதுன்னு கொஞ்சம் வழி சொல்லுங்க மேடம். இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? மெயின் ரோட்ல இருந்து உள்ள வந்துட்டீங்களா? வந்துட்டேன் மேடம். மேடம் இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அது பக்கத்துல தான் மேடம் நிக்கிறேன். அப்படியே நேரா வந்து 2வது லெஃப்ட் எடுங்க, 4வது ரைட்டு. உள்ள வந்தீங்கன்னா ரைட் சைடுல கடைசி வீடு. ஈஸியா அதை கண்டுபிடிச்சிடலாம், வாங்க. ஓகே மேடம். அம்மா யாரு போன்ல? ஹோட்டல் ஆளு நம்மளுக்கு டிஃபன் எடுத்துட்டு வராருமா. அவருக்கு தான் எப்படி வரணும்னு வழி சொல்லிட்டு இருந்தேன். இத பாருங்கம்மா, எனக்கு டிஃபன்லாம் வேண்டாம். நான் இங்க சாப்பிடறதுக்காக வரல, உங்களுக்கு சமைக்க வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு தெம்பா சமைக்கலாமா? எதை வச்சு சமைக்கணுங்கிறீங்க? யாருக்காக சமைக்கணும்? ராத்திரி சாப்பாட்டுக்கு பாத யாத்திரை குழு வந்துருவாங்கன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் யாரையுமே காணோம். அவங்க வந்துகிட்டு இருக்காங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்க வந்துருவாங்கம்மா, சாப்பாடு எப்படி வரும்? நாம சமைச்சாதானே வரும். 1 மணி நேரத்துல சமையலுக்கு தேவையானதெல்லாம் வந்துரும்னு சொல்லிட்டு தானே போனாரு. காய்கறி மளிகை சாமான் இன்னும் எதுவுமே வரலையே. அதெல்லாம் எப்ப வந்து நான் எப்பமா சமைக்கிறது? எல்லாம் வர வேண்டிய நேரத்துல வந்துருமா, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. என்னம்மா நீங்க புரியாம பேசுறீங்க? அந்த கவலை வேற ஒரு பக்கம் மனசை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் வந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பணும்னு நான் இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கேன். இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு அது ஒண்ணு முடிஞ்சிருந்தா கூட மனசுக்கு திருப்தியா இருந்திருக்கும். அதுவும் நடக்கலங்கிறப்போ நான் ஏன் அமைதியா இருக்கணும்? அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. நீங்க தான் கனகா மேடமா? ஆமாங்க. இந்தாங்க மேடம். சரி நான் வரேன் மேடம். அம்மா டிஃபன் வந்துருச்சு. சும்மாவே உட்காந்து எனக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. முதல்ல சாப்பிடுவோம், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், வாங்க. இல்லம்மா, எனக்கு ஒரு முடிவு தெரியாம நான் சாப்பிடுறதா இல்ல உங்களையும் சாப்பிட விடுறதா இல்ல. முதல்ல என் பொண்ணு மயிலுக்கு போனை போட்டு கொடுங்க. அவகிட்ட பேசினாதான் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியும். என் போன்ல தான் அவுட் கோயிங் போகாதுன்னு சொன்னேனேமா. இல்லம்மா, இங்க எந்த வேலையும் நடக்கிற மாதிரி தெரியல. ஏன் சாப்பாடையும் சேர்த்து நீங்களே சாப்பிடுங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அம்மா என்னம்மா நீங்க ஆனா உன்னா வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வேற என்னம்மா பண்ண சொல்றீங்க? இங்க எந்த வேலையும் இல்லங்கிறப்போ நான் எதுக்கு இங்க வெட்டியா உட்காந்துட்டு இருக்கணும்? அம்மா வேலை இப்ப வந்துருமா. பரமன் சார் இப்ப வந்துருவாரு. எதுவா இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட பேசிக்கலாம். எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிடுறேன். என்னங்க? கஸ்தூரி, என்னங்க? நாளைக்கு வெற்றியோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அப்போ நாளைக்கு நம்ம புள்ள வெளியில வந்துருவானாங்க? அப்படிதான் நானும் நம்புறேன். வக்கீல்களும் நம்பிக்கையோட அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. என் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மட்டும் என்ன ஏமாத்தாம இருக்கணும். மத்தவங்கள பத்தி எந்த பிரச்சனையும் இல்லங்க. மயிலுதான் கொஞ்சம் முரண்டு பிடிப்பா. ஏதாவது சொல்லி அரட்டி உருட்டியாவது அவளை வழிக்கு கொண்டு வர பாருங்க. அதெல்லாம் ஏற்கனவே பண்ணியாச்சுமா. புள்ளைக்காக அந்தஸ்து கௌரவம்னு பார்க்காம கண்டவங்க கால்லயும் விழுந்தாச்சு. அதுக்காக ஏங்க சலிச்சுக்கிறீங்க? நம்ம பிள்ளைக்காக யார் கால விழுந்தாலும் தப்பே இல்லைங்க. என் உசுரை கொடுத்தாதான் அவன் வெளியே வருவான்னா அதையும் நீ செய்ய சொல்லுவல்ல? ஏங்க இப்படி எல்லாம்? எனக்கு தெரியுங்க சூரி, உனக்கு என்னை விட அவன் தான் முக்கியம். அவன் வெளியே வந்ததுமே நீ அவன் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கும். இதுக்கு என்னங்க அர்த்தம்? எங்களை விட்டுட்டு நீங்க எங்கங்க போறீங்க? தெரியல. இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு இந்த உலகமே வீடுன்னு சொல்லுவாங்கல்ல. இவ்வளவு பெரிய உலகத்துல எனக்குன்னு ஒரு இடம் இல்லாமையா போயிடும்? அங்க எங்கேயாவது போய் மிச்சம் இருக்கிற காலத்தை ஓட்டிக்க வேண்டியதுதான். என்னங்க பேச்சு இதெல்லாம்? அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல உங்களை வீட்டை விட்டு துரத்திட்டேன். இப்பவும் அதே நினைச்சிட்டு இருப்பீங்களா? நான் அந்த வருத்தத்துல பேசல கஸ்தூரி. இனிமேலும் வெற்றியோட ஒரே வீட்டுல இருக்கிறது எனக்கு சரியா படல. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க?
இவ்வளவு நாள் இதே வீட்ல ஒன்னா தானே இருந்தோம். கஸ்தூரி, முன்ன இருந்த சூழ்நிலை வேற, முன்ன இருந்த வெற்றியும் வேற. தான் தப்பிக்கிறதுக்காக எப்ப பெத்த தகப்பனைய கொல்ற அளவுக்கு ஒருத்தன் வந்துட்டானோ. ஏங்க, நம்ம புள்ளைய பத்தி நீங்களே மோசமா நினைக்கிறீங்க. அவன் நீங்க பெத்த புள்ளைங்க. உங்களை கொல்லணும்னு அவனுக்கு எப்படிங்க எண்ணம் வரும்? ஏங்க, அப்ப இருந்த நிலைமையில திரும்ப மாட்டிக்க கூடாதுங்கிற டென்ஷன்ல அவன் உங்களை அடிச்சுட்டான். அத போய் நீங்க ஏன் பெருசா எடுத்துட்டு பேசுறீங்க? காயம் பெருசா இல்லங்கறதுனால அவன் அடிச்சதையும் பெருசா எடுத்துக்காத நீ வக்காலத்து வாங்குற. அவன் அடிச்சது படாத இடத்துல பட்டிருந்து என் உசிரே போயிருந்தா